அங்கீகரித்தான் என்பதற்கான அடையாளமே அதை அல்லாஹு தஆலா நிறைவுபடுத்தி தருவது. அஸ்ஸஈ மின்னா வல் இத்மாமு மினல்லாஹ். சொர்க்கம் இருக்குது. ஆனா குர்ஆன் ஓதுறவங்களுக்கு சொர்க்கம் எது தெரியுமா? பாபுல் குர்ஆன் ஒரு சொர்க்க வாசல் கிடையாது. அவங்களுக்கு எது குர்ஆன் தொழுகணும், எப்படி தொழுதா தொழுக முறிஞ்சு போயிடும், இது எல்லாம் அரசால சொல்லி தரப்பட்டிருக்குது. இது அல்லாம அவங்களுக்கு ஈமானுடைய விஷயங்கள், இறை அச்சத்துடைய விஷயங்கள், தவக்குல் என்ற அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மன் அமில சாலிஹன் மின் ذكرٍ أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة. صدق الله العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم القرآن حجة لك أو عليك أو كما قال عليه الصلاة والسلام. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم صل على محمد عبدك ورسولك وصل على المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات. எல்லாரும் ஒரு 3 தடவை சொல்லிக்கிறங்க. ரலீனா பில்லாஹி ரப்பா வபில் இஸ்லாமி தீனா வபி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிய்ய வ ரசூலா. ரலீனா பில்லாஹி ரப்பா வபில் இஸ்லாமி தீனா வபி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிய்ய வ ரசூலா. ரலீனா பில்லாஹி ரப்பா வபில் இஸ்லாமி தீனா வபி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிய்ய வ ரசூலா. இந்த துஆவுக்கு அர்த்தம் தெரியணும்னா, இந்த துஆவை ஓதுனா என்ன பிரயோஜனம் அப்படின்னா, நீங்க மதரசாவுக்கு வந்து கத்துக்கிறீங்க இன்ஷா அல்லாஹ். மதரசாவுக்கு வந்தீங்கன்னா இதனுடைய துஆவுக்கு அர்த்தம் என்னன்னு சொல்லி தருவாங்க. இந்த துஆவை எப்போ ஓதணும், எப்போ ஓதுனா என்னென்ன பிரயோஜனம் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். இப்போ மதரசால ஓதுனா பிள்ளைங்களுக்கு தெரியும் இன்ஷா அல்லாஹ். அவங்களுக்கு இதெல்லாம் கற்றுக் கொடுத்து தான் நாங்கள் அவங்கள அனுப்புகிறோம். இல்லைன்னா குறைஞ்சபட்சம் இந்த பட்டம் வாங்குற அந்த மாணவிகள்கிட்ட, ஆலிமாக்கள்கிட்ட, மதரசாவுடைய உஸ்தாதாக்கள்கிட்ட கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு நாங்கள் சொல்லி கொடுத்துருக்குறோம், அதனால அவங்க சொல்லுவாங்க இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய பேரருளால், பெரும் கருணையால் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்னால இந்த பள்ளியினுடைய செயலாளர், தலைவர் மற்றும் சில நிர்வாகிகள் வந்து என்னை சந்தித்து இங்கே ஒரு நிஸ்வான் மதரசா ஆரம்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அதற்காக இதை பள்ளிவாசலில் வைத்து ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தினோம். அப்பொழுது 3 நிர்வாகமும் சேர்ந்து நடத்துவதாக இது ஏற்பாடு செய்யப்பட்டது. ஆனால் அல்லாஹு தஆலா இது நீங்களே நடத்துங்கள் என்று இந்த நிர்வாகத்திடத்திலே ஒரு பொறுப்பை கொடுத்து, அன்றைக்கு போடப்பட்ட அந்த மஷூராவுடைய துவக்கம் இன்றைக்கு ஒரு பட்டமளிப்பு விழாவாக இருப்பதை காணும் போது இது அல்லாஹ்வினால் பொருந்திக் கொள்ளப்பட்டது என்பதாகத்தான் நாம் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஒரு காரியத்தை இறைவன் அங்கீகரித்தான் என்பதற்கான அடையாளமே அதை அல்லாஹு தஆலா நிறைவுபடுத்தி தருவது. அஸ்ஸஈ மின்னா வல் இத்மாமு மினல்லாஹ். முயற்சிகள் செய்ய வேண்டியது நம்முடைய வேலை.
அதை நிறைவு செய்து தருவது அல்லாஹ்வுடைய பணி என்று சொல்லப்படும். அந்த அடிப்படையில இந்த மதரசாவுடைய பட்டமளிப்பு விழாவை பார்க்கும்போது இந்த நிர்வாகிகள், இந்த மஹல்லாவாசிகள் எவ்வளவு சந்தோஷம் அடைகிறார்களோ அதை விட அதிகமாக சந்தோஷம் அடைகிறேன். காரணம் என்னன்னா, ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால இந்த மஹல்லாவிலிருந்து, அதே போல பெரிய மிளகுபாறை மஹல்லாவிலிருந்து எங்கள் தஞ்சை ரோடு மதரசாவுக்கு பிள்ளைகள் அங்கிருந்து ஆட்டோ வைத்து பெரிய சிரமப்பட்டு வந்தார்கள். ரொம்ப சிரமப்பட்டு அங்க வந்து ஓதி பட்டம் பெற்றார்கள். அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு இன்னைக்கு அவர்கள் எல்லாம் சிறப்பாக செழிப்பாக இருக்கிறார்கள். இன்னைக்கு இதே மஹல்லாவிலேயே இந்த மதரசா ஆரம்பிக்கப்பட்டு ஒரு நிறைவுபடுத்தப்படும் போது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கிறது. எங்களுடைய உஸ்தாத் பெருந்தகை மௌலானா ஓர் ஃபாரூக் ஹசரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், ஒவ்வொரு தெருவிலும் ஒரு மக்தப் மதரசா உருவாக்கப்பட வேண்டும், ஒவ்வொரு மஹல்லாவிலும் ஒரு நிஸ்வான் உருவாக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இலக்கை, அந்த குறிக்கோளை மையமாக வைத்துத்தான் ஒவ்வொரு மஹல்லாவிலும் ஏதாவது ஒரு நிஸ்வான், ஆண்டுக்கு ஒரு நிஸ்வான் உருவாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற இலக்கோடு நிர்வாகிகளை போய் பார்த்து சந்தித்து இந்த நிஸ்வானுடைய முக்கியத்துவத்தை எல்லாம் எடுத்து சொல்லி கொண்டு வந்திருக்கிறோம். அல்லாஹ் இதை கபூல் செய்வானாக. அல்லாஹ் தாலா இன்னும் ஏராளமான நிஸ்வான் மதரசாக்களை உருவாக்கி ஏராளமான மக்கள் பலன் பெறுவதற்கும் பயனடைவதற்கும் அல்லாஹ் தாலா நல்லுதவி செய்வானாக. அல்லாஹ்வுடைய பேரருளால் இந்த நிஸ்வான் மதரசாவுடைய 1ஆம் ஆண்டு இந்த பட்டமளிப்பு விழா 4 மாணவிகள் அல்லாஹ்வுடைய பேரருளால் இங்கே சனது பெற இருக்கிறார்கள். ஒரு நிஸ்வான் மதரசாவை உருவாக்குவதும் அதை நடத்துவதும் ஒரு சாமானிய விஷயம் அல்ல. அது ரொம்ப பெரிய ஒரு மக்தப் மதரசா நடத்திடலாம், ஆண்கள் மதரசா கூட நடத்திடலாம். ஆனால் ஒரு நிஸ்வான் மதரசாவை உருவாக்குவதும் கஷ்டம், அதை தொடர்ந்து நடத்துறதும் ரொம்ப பெரிய கஷ்டம். அந்த கஷ்டங்களை எல்லாம் சகித்து கொண்டுதான் இந்த நிர்வாகிகளும், அதற்கு பக்கபலமாக நம்முடைய அன்பிற்குரிய சகோதரர் மௌலவி அஹ்மத் அலி ஜைனி ஹசரத் அவர்களும் இங்கே இருக்கிறார்கள் என்று சொல்லும் போது அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அவனது தகுதிக்கு தகுந்த அளவுக்கு இவர்களுக்கு சிறந்த நற்கூலிகளை அல்லாஹ் வழங்குவானாக. இந்த மாணவிகளை அல்லாஹ் கபூல் செய்வானாக. இந்த மாணவிகளை தீனுக்கு அல்லாஹ் தேர்ந்தெடுத்துக் கொள்வானாக. நான் எல்லா மதரசாலையும் சொல்றதுதான், முதலாவது பட்டம் பெறக்கூடிய இந்த பிள்ளைகள் எந்த வழியில் செல்கிறார்களோ அதை தொடர்ந்துதான் அந்த மதரசாவுடைய உயர்வும் உண்டு, அந்த மதரசாவுடைய தாழ்வும் உண்டு, வீழ்ச்சியும் உண்டு. எப்பவுமே ஒரு மதரசாவில முதலாவது பட்டம் பெறக்கூடிய பிள்ளைகள் அவர்கள் இந்த சமுதாயத்தினுடைய வழிகாட்டிகளாக எந்த விஷயத்தை அவர்கள் கற்றார்களோ கற்றதின்படி அமல் செய்யக்கூடிய மக்களாக உருவாயிட்டாங்கன்னு சொன்னா, இவர்கள் என்னென்ன முயற்சி செய்தார்களோ இந்த முயற்சிக்கெல்லாம் நீங்கள் நன்றி செலுத்தியவர்களாகி விடுவீர்கள். பட்டம் வாங்கணும், மறுபடியும் அதே மாதிரியே நம்ம வாழ்ந்தோம்னு சொன்னா அதை கொண்டு எந்த விதமான பிரயோஜனம் இல்லை. அதனால முதலாவதாக பட்டம் பெற்ற இந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொள்ளக்கூடிய ஒரு மிக முக்கியமான தாழ்வான வேண்டுகோள் என்னன்னு சொன்னா, எதையெல்லாம் உங்களுக்கு மதரசாவில் சொல்லித்தரப்பட்டதோ போதிக்கப்பட்டதோ கற்றுத்தரப்பட்டதோ அவைகளை உங்கள் வாழ்க்கையில அமல் செய்யுங்கள். முஃபீதுத் தாலிபின் அப்படின்னு சொல்லி ஒரு கிதாப் இருக்கிறது. அதுல சொல்வார்கள், ஷர்ருன் நாஸ் அல் ஆலிமு, ஷர்ருன் நாஸ் அல் ஆலிமு லா யன்ஃபஉ பி இல்மிஹி. மனித சமுதாயத்திலேயே மிக கெட்டவன் யார் தெரியுமா? அவர் ஒரு ஆலிம் அல்லது ஆலிமா. எந்த ஆலிமா என்றால் தான் கற்ற கல்வியை கொண்டு தானே அமல் செய்யாமல் இருக்கிறாரே அவர் தான் சொன்னார். தான் படிச்ச கல்விய இவர் தானும் அமல் செஞ்சு மற்றவங்களுக்கு எத்தி வைக்கணும், தானே அமல் செய்யல. தொழுகன்னு கற்றுக் கொடுத்துருக்கிறோம், தொழுகிறது இல்ல. காலையில எந்திரிச்ச உடனே என்னென்ன துவாக்கள் ஓதணும், ராத்திரி படுக்கும் போது என்னென்ன துவா ஓதணும், எப்படி சாப்பிடணும், எப்படி கழிவறைக்கு போகணும், ஒரு வீட்டுக்குள்ள எப்படி நுழையணும், வீட்டை விட்டு வெளியே வரும்போது எல்லாமே அவர்களுக்கு சொல்லி தரப்பட்டிருக்கிறது. அதை எதையுமே வாழ்க்கையில அமல் செய்யலன்னு சொன்னா இவர்கள் தான் மனித சமுதாயத்தில் கெட்டவர்கள் சொன்னாங்க. ஆனால் இதை அமல் செஞ்சுட்டாங்கன்னா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மனிதர்களிலேயே ஆக சிறந்தவங்க இவங்க தான் சொல்றாங்க. கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு. உங்களில் ஆக சிறந்தவர்கள் மிக உயர்ந்தவர்கள் யாருன்னு சொன்னா
யார் குர்ஆனை தானும் கற்று பிறருக்கும் கற்றுத் தருகிறார்களோ அவர்கள். அதனால உங்களுக்கு எதெல்லாம் சொல்லித்தரப்பட்டதோ அதை கொண்டு அமல் செய்யுங்கள். ஒவ்வொருத்தரும் குறைந்தபட்சம் ஒரு 10 ஆலிமாக்களை நீங்க உருவாக்கணும். இதை இங்க இருந்து என்ன செய்யணும், உறுதி எடுத்துக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் என்னுடைய ஹயாத்துல குறைஞ்சபட்சம் ஒரு 10 ஆலிமாக்களை நான் இன்னைக்கு ஓதி இருக்கிறேன்னு சொன்னா அதுக்கு இவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்ற மாதிரி உங்களுடைய வாழ்க்கை அமைச்சிக்கிட்டீங்கன்னு சொன்னா இந்த 10 பேரும் தான் நம்முடைய மரணத்திற்கு பின்னால நமக்கு வரக்கூடிய மிகப்பெரிய பிரயோஜனங்கள். அதனால குறைந்தபட்சம் ஒவ்வொரு ஆலிமாக்களும் 10 பேர்த்த உருவாக்கணும், ஓத வைக்கணும், அவங்கள உருவாக்கணும். குறைஞ்சபட்சம் அந்த 10 பேரு உங்க குடும்பத்து ஆட்களாக இருந்தா ரொம்ப சிறந்ததா இருக்கும். உங்க குடும்பத்து ஆட்களான, ஏன்னா நிறைய ஆலிமாக்கள் இருக்கிறாங்க, அவங்க கட்டம் பெற்றுட்டாங்க, அவங்க கணவருக்கு ஓத தெரியாது, அவங்க மாமியாருக்கு ஓத தெரியாது, மாமனாருக்கு ஓத தெரியாது, அவங்க அண்ணனுக்கு ஓத தெரியாது, தம்பிக்கு ஓத தெரியாது, அக்காவுக்கு ஓத, தங்கச்சிக்கு ஓத தெரியாது. ஆனா இவங்க ஆலிமா வாய்ட்டாங்க. அதற்கான தன் குடும்பத்தை ஓத வைப்பதற்கு எந்த முயற்சியுமே செய்யல. அவங்க பாடு அவங்க இருக்கிறாங்க, இவங்க பாட்டுக்கு இவங்க இருக்கிறாங்க. நாளை கியாமத்துடைய நாளையில இந்த சொந்த பந்தங்கள் உறவுகள் நாளை அல்லாஹ்விடத்துல சொல்லுவாங்க, இவங்க ஓதுனாங்க, இவங்க தானே ஒதுக்கிட்டாங்க, தானே அமல் செஞ்சுக்கிட்டாங்க, எங்களுக்கு எதுவுமே சொல்லலைன்னு சொல்லி. அதனால ஹஸரத் கூட சொன்னாங்க, ஒரு ஆண் கல்வி கற்றால் அது அவருக்கு மட்டும் பிரயோஜனம், ஒரு பெண் கல்வி கற்றால் அந்த குடும்பத்துக்கே பிரயோஜனம் சொல்லுவாங்க. குடும்பத்துக்கே பிரயோஜனம் சொன்னா குடும்பத்தையே உருவாக்கணும்னு அர்த்தம். அதுக்கு அந்த குடும்பத்தையே தனக்குள்ளார உருவாக்கணும். கண்ணியமான தாய்மார்களை நிரம்ப வந்திருக்கிறீங்க. அல்லாஹ்வுடைய பேரருளால் இவங்க பட்டம் பெற்றிருக்கக்கூடிய இந்த பிள்ளைங்களுக்கு அவங்களுக்கு கற்றுத்தரப்பட்ட கல்விகள் நீங்க நினைச்சுக்கிட்டீங்க குர்ஆன் கத்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி. குர்ஆன் மட்டும் அவர்களுக்கு கத்து தரல, குர்ஆன் சொல்லி கொடுத்திருக்கிறோம். குர்ஆன்ல மிக முக்கியமான சூறாக்களை மனப்பாடம் செய்ய வச்சிருக்கிறோம். அவங்கள ஹதீஸுகளை மனப்பாடம் பண்ண வச்சிருக்கிறோம். ஹதீஸுடைய விளக்கம் சொல்லி கொடுத்திருக்கிறோம். ஒரு நிஸ்வான் மதரசால என்னெல்லாம் சொல்லி தரப்படுதுன்னா இதெல்லாம் சொல்லி தரப்படுது. ஹதீஸுகளுக்கு விளக்கம் சொல்லி கொடுத்திருக்கிறோம். காலையில எந்திரிச்சதுலேருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் என்னென்ன துவாக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஓதுனாங்களோ அந்த துவாக்களை ஓத வச்சிருக்கிறோம். ஒரு சாப்பிடும் போது எப்படி சாப்பிடணும், தூங்கும் போது எப்படி தூங்கணும், கழிவறைக்கு எப்படி போகணும், ஒரு துணி எப்படி உடுத்தணும், துணி எப்படி கழட்டணும், எல்லாமே சொல்லி தந்திருக்கோம் அவங்களுக்கு மதரசாக்கள்ல. மார்க்க சட்டங்கள் சொல்லி ஒழு எப்படி செய்யறது, ஒழு இல்லாத டைமை எப்படி செய்யறது, சுத்தமான காலத்துல ஒரு பெண் எப்படி நடந்து கொள்ளணும், ஒழு தொழுகை எப்படி தொழுகணும், எப்படி தொழுதா தொழுகை முறிஞ்சு போயிடும், இது எல்லாம் மதரசால சொல்லி தரப்பட்டிருக்குது. இது அல்லாம அவங்களுக்கு ஈமானுடைய விஷயங்கள், இறை அச்சத்துடைய விஷயங்கள், தவக்குல் என்ற எதுவா இருந்தாலும் அல்லாஹ்வை இடத்துல முழுசா நம்பி வாழுங்கிற அந்த போதனைகள் எல்லாம் அவர்களுக்கு சொல்லி தரப்பட்டிருக்கிறது. எனவே இந்த விஷயங்களை இவங்க கத்துக்கிட்ட மாதிரி நாமளும் கத்துக்கிறணும். நாமளும் கத்துக்கிறனுங்கிறதுக்காகத்தான் இந்த பட்டமளிப்பு விழா. இதுல உங்களை எல்லாம் வர வச்சு இந்த ஆர்வப்படுத்தி இன்ஷா அல்லாஹ் நீங்களும் இந்த மாதிரி இந்த குர்ஆனுடைய தொடர்பு உண்டாக்கிக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் செய்யலாமா? ரமலானுக்கு பின்னால மதரசா ஆரம்பிப்பாங்களா இல்லையா? அப்ப யாரெல்லாம் மாசாலா சேருவீங்க? சும்மா கையை தூக்குங்க, பயப்படாதீங்க, கை தூக்குங்க. கையை தூக்குறதுக்கு நன்மை இருக்குது. எல்லாருமே கையை தூக்குங்க. அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. இந்த கரங்கள் அனைத்தையும் அல்லாஹ் குர்ஆனை தொடக்கூடிய கைகளாக ஆக்கி வைப்பானாக. இந்த கரங்கள் அனைத்தையும் புனித காபாவிலே ஹஜ்ருல் அஸ்வதை தொடக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. கை கீழே போடுங்க. அதனால ஏன் குர்ஆனோட நம்ம தொடர்பு வச்சுக்கிறோம்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹதீஸ் சொன்னாங்க, அல் குர்ஆனு ஹுஜ்ஜத்துல் லக அவ் அலைக. ஒரு சில செய்திகளை மட்டும் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். இந்த குர்ஆன், எந்த குர்ஆனை நீங்கள் தொடுகிறீர்களோ, எந்த குர்ஆனை நீங்கள் உங்கள் கண்ணால் பார்க்கிறீர்களோ, எந்த குர்ஆனை நீங்கள் ஓத முயற்சிக்கிறீர்களோ, ஓதுகிறீர்களோ, எந்த குர்ஆனை சில வசனங்களையாவது மனப்பாடம் செய்கிறீர்களோ, எந்த குர்ஆனுடைய அர்த்தங்களை நீங்கள் படிக்கிறீர்களோ, அந்த குர்ஆன் நாளை மறுமை நாளையில உங்களுக்கு சாட்சி சொல்லும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுக்கு சாட்சி சொல்லும். நாளை கியாமத்துடைய நாளையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களில் யாரும் உங்களுடைய அமல்களை கொண்டு சொர்க்கத்துக்கு போக முடியாது அப்படின்னு சொன்னாங்க.
உங்களுடைய அமல்களை கொண்டு, தொழுகை கொண்டு, நோன்பு கொண்டு, ஜக்காத்து, ஹஜ்ஜி, உம்ரா இதை கொண்டெல்லாம் போக முடியாது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கொண்டு மட்டும்தான் போக முடியும்னு சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கொண்டுதான் போக முடியும்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதரே தாங்களுமான்னு சொல்லி ஒரு சஹாபி கேட்டாரு, நீங்களுமா அப்படின்னு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆமா நானும் தான் சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய இந்த ரஹ்மத்தை பெறுவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருப்பது குர்ஆன் தான். ஏன்னா குர்ஆனுக்கு ஒரு பேரே என்னன்னா ரஹ்மத்துன்னு சொல்லி. யா அய்யுஹன் நாஸ் கத் ஜாஅத்துக்கும் மௌஇலத்தும் மிர் ரப்பிக்கும் வஷிஃபாஉ லிமா ஃபி ஸுதூர் வஹுதன் வ ரஹ்மத்துல் லில் ஆலமீன். அல்லாஹ் தஆலா சொல்றான், குர்ஆன் இருக்கிறது அது ஒரு ரஹ்மத். அது இந்த ரஹ்மத்தை நீங்க கையில பிடிச்சிக்கிட்டீங்கன்னா அந்த ரஹ்மத்து குர்ஆனை கொண்டு போய் உங்களை சொர்க்கத்துல கொண்டு போய் சேர்த்துரும். ஒரு முஸ்லீமுடைய ஆக உயர்ந்த ஆசை, முஸ்லீமுடைய ஆக உயர்ந்த லட்சியம் என்னன்னு சொன்னா மறுமையில சொர்க்கத்தை அடையணும், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடையணும் தான், இல்லையா? அதான ஆசை. அதுக்காக தானே இப்ப உட்கார்ந்து இருக்கிறோம். அதுக்காக தானே ரமலான்ல நோன்பு வைக்கிறோம், ஜக்காத்து கொடுக்கிறோம், ஹஜ்ஜி செய்யறோம், திக்ர் செய்யறோம், காலையில அதிகாலை எந்திரிச்சு தஹஜ்ஜத் தொழுகிறோம், சுபஹ் தொழுகிறோம்னா எதுக்காக? ஏதாவது ஒரு அமல் அல்லாஹ் ஏத்துக்கிட்டு இந்த சொர்க்கத்துக்கு அனுப்ப மாட்டானான்னு சொல்லிதானே. அந்த சொர்க்கத்துக்கு போறதுக்கு மிக முக்கியமான காரணமாக குர்ஆன் தான் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து சொல்றாங்க, இந்த குர்ஆனை உங்கள் வாழ்க்கையில நீங்க பார்க்கவும் இல்லை, இந்த குர்ஆனை நீங்க தொடவும் இல்லை. நீங்களே யோசனை பண்ணிக்கிறீங்க போய், இது நம்ம வாழ்க்கையில இத்தனை நாளாச்சே இன்னும் நம்ம குர்ஆனை பார்க்கவே இல்லையே. எங்களுக்கு தெரிஞ்சு நிறைய பேர்கள் இந்த குர்ஆன் எப்படி இருக்கும், அந்த எழுத்து எப்படி இருக்குதுன்னு பார்க்காமலேயே மண்ணுக்குள்ள போயிட்டாங்க. இந்த மண்ணுக்குள்ள போயிட்டாங்க, ஏகப்பட்ட பேர் போயிட்டாங்க. இந்த குர்ஆனை பார்க்கவே இல்லை அவங்க. எந்த குர்ஆன் முழு சமுதாயத்தினுடைய ஹிதாயத்துக்கு வந்துச்சோ, மூமின்களுக்கு ரஹமத்தாக வந்துச்சோ, அந்த குர்ஆனை வாழ்க்கையில ஒரு நாள் பார்க்கவும் இல்லை, ஒரு நாள் அதை தொடவும் இல்லை. அதனாலதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்து குறைஞ்சபட்சம் இந்த குர்ஆனை பார்க்கவாது செய்யணுங்கிறதுனாலதான் பார்த்தாலே நன்மைன்னு சொன்னாங்க. அப்படியாவது பார்த்துட்டு போன்னு சொல்லி. ஓதத்தான் முடியல, ஓத பிடிக்கல, ஓத முடியல, குர்ஆனை பார்க்கவாது செய்யணும்னு சொன்னாங்க. 3 விஷயத்தை பார்த்தா நன்மைன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். என்னென்ன பார்த்தா? யார் குர்ஆனை பார்க்கிறார்களோ அந்த பார்வைக்கு நன்மை. தன் பெத்த தாய் தந்தைகளை அன்பு கொண்டு கருணையோடு யார் பார்க்கிறார்களோ அவர்களுக்கு நன்மை. புனித காபாவை யார் பார்க்கிறார்களோ அவர்களுக்கு நன்மை. இத 3 பார்த்தாலே நன்மைன்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் அதுல குர்ஆன் சொன்னாங்கன்னா, உங்களுக்கு ஓத முடியலன்னு சொன்னா முயற்சி பண்றீங்க, ஓத வரமாட்டேங்குது, வயசாகி போச்சு, குறைஞ்சபட்சம் பார்க்கவாது செய்யுங்க. தினமும் காலையில நம்முடைய ஒது செஞ்ச பின்னால, காலையில பஜருக்கு பின்னாடி முதல்ல குர்ஆன் எடுத்து பார்க்கணும், ஒரு பார்வை. ஏன்னா அது சொன்னாங்களா இல்லையா, குர்ஆன் அப்படிங்கிறது ஹாதா ஸிக்ருன் முபாரக்குன், அது ஒரு பரக்கத்தானதுன்னு சொல்லி. ரொம்ப பேருக்கு ஒரு பழக்கம் இருக்கும், காலையில எந்திரிச்ச உடனே முதல்ல சில பேர் புள்ள முகத்துல தான் முழிப்பாரு. காரணம் என்னன்னா, என் புள்ள முகத்துல முழிச்சிட்டு போனா இன்னைக்கு பரக்கத்தா இருக்குதுங்க, எனக்கு நல்ல வியாபாரமா இருக்குதுங்க. சில பேர் எந்திரிச்சு வீட்டுல எல்லாம் போட்டு வச்சுறாங்க, நம்ம முஸ்லீம்ல போட்டுக்காங்கன்னு தெரியல, கழுதையை போட்டோ போட்டு என்னை பார் யோகம் வரும் போட்டு வச்சிருப்பான். அதை போய் இப்படி பார்த்துட்டு போறது. அதை சில பேர்த்துக்கு யாரு மேலேயும் நம்பிக்கை இருக்காது, அதனால அவரு தானே தன்னுடைய முகத்தை கண்ணாடியில போய் பார்த்துக்கிடுவாரு. இப்படி கண்ணை முடிச்சு இப்படியே கண்ணை பூடிக்கிட்டே போய் அப்படி கண்ணாடி முன்னாடி கண்ணை திறந்து பாக்குறது. என்னடான்னு பார்த்தா, நான் யாரை பார்த்தாலும் விளங்க மாட்டேங்குதுங்க, அதனால என்னைய நானே பாத்துக்கிறேங்கன்னு சொல்லி. சில பேர் மனைவி முகத்தை முடிச்சிட்டு போவார், தாய் முகத்தை பார்த்துட்டு போவாங்க. என்னன்னு கேட்டா ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. ஆனா நீங்க எதை பார்த்தாலும் நன்மை கிடைக்குதோ கிடைக்கலையோ, குர்ஆனை பார்த்துட்டு நீங்க வியாபாரத்துக்கு போனா நிச்சயமா பரக்கத்து கிடைக்கும். குர்ஆனை பார்த்துட்டு நீங்க ஏதாவது ஒரு காரியத்துக்கு போனீங்கன்னா அந்த காரியம் வெற்றி அடையும். ஏன்னா குர்ஆன் பரக்கத்து. அது குர்ஆன் அப்படிங்கிறது பரக்கத்து. குர்ஆனை பார்க்கிறதே பரக்கத்து. பார்க்கிறதே பரக்கத்துன்னு சொன்னா ஓதுனா அல்லாஹ் அக்பர் அதை சொல்ல வேணும். எந்த வீட்டில் குர்ஆன் ஓதப்படுகிறதோ அந்த வீட்டிற்கு பரக்கத்து இறங்குகிறது, வறுமை வெளியே போகுதுன்னு சொன்னாங்க. எந்த வீட்டில் குர்ஆன் ஓதப்படுகிறதோ அங்கிருந்து ஷைத்தான் ஓடி போயிடுறான், மலக்குகள் வர்றாங்கன்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம வீட்டுக்கு மலக்குகள் வரணும்னா குர்ஆன் ஓதணும். நம்ம வீட்டுக்கு இல்ல ஷைத்தான் வந்தா போதும் அப்படின்னா குர்ஆன் ஓதாம நிப்பாட்டிக்கிற வேண்டியதுதான். என் வீட்டுக்கு பரக்கத்து வேணும்னா குர்ஆன் ஓதணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் தன்னுடைய வாழ்க்கையில குர்ஆனை பார்க்கல, குர்ஆனை தொடல, குர்ஆனை ஓத முயற்சி செய்யல,
குர்ஆனுடைய ஒரு சில பாகங்கள் கூட மனப்பாடமா இல்லாமலேயே மௌத்தா போயிடுறாங்களோ, அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். இந்த குர்ஆன் மறுமையில அல்லாஹ் இடத்துல நம்மளை பத்தி வழக்கு போடுன்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன போடுமா? வழக்கு போடுங்க. ஒரு சின்ன அந்த துனியாவுல ஒரு சின்ன இடத்தகராறு, ஏதாவது பண பிரச்சனையில ஒரு வழக்க ஒருத்தர் ஒரு வக்கீல் போய் வழக்கத்துக்கு போட்டாருன்னா அதுல இருந்து மீண்டு வர்றதுக்குள்ளார நம்ம ஹயாத்தே போயிருதுங்க இந்த துனியாவுல. இதுக்கிடையில என்னென்னமோ உலகத்துல அந்த சட்டத்தை மீறுறதுக்கு ஏகப்பட்ட ஓட்டைகள் இருக்குது. பணத்தை அடிச்சு என்ன வேணாலும் செய்யலாம், ஆனாலும் நம்ம ஹயாத்தே போயிருது. சில சமயங்கள்ல தீர்ப்பெல்லாம் மௌத்தா போன பின்னாடிதான் வருது. சாதாரண மனுஷன் ஒரு வழக்கு போட்டா அந்த வழக்கிலிருந்து தப்பிக்கிறதுக்கே நம்ம எவ்வளவு பெரிய பாடுபட வேண்டி இருக்கிறது. இந்த குர்ஆன் அல்லாஹ் இடத்துல வழக்கு போட்டா நம்ம எப்படி தப்பிக்கிறது? யார் காப்பாத்துவா? நம்மளை யார் காப்பாத்துவா? மனைவி நம்மளை விட்டு ஓடி போயிடுவாங்கன்னு சொல்ல குர்ஆன். தாப்பனார் உங்களை விட்டு ஓடுவாரு, தாய் உங்களை விட்டு ஓடுவாங்க. யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபத்திஹி வ பனீஹி. யார் பார்த்தாலும் நம்மளை பார்த்தா ஓடுவாங்களாம். அந்த மறுமை எப்படிப்பட்ட உலகம்னா, அத்தா பார்த்து நம்மளை பார்த்து ஓடுவார், அம்மா நம்மளை பார்த்துட்டு ஓடுவாங்க, மனைவி ஓடுவாங்க, கணவர் ஒரு பக்கம் ஓடுவாரு, சகோதரன் சகோதரி எல்லாம் ஓடுவாங்க. நம்ம பக்கத்துல யாருமே வரமாட்டாங்க. நம்ம பக்கத்துல வர்றவங்க ரெண்டு தான். ஒண்ணு குர்ஆன் வரும், இன்னொன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவாங்க. இந்த ரெண்டை நம்ம கையில பிடிச்சா மட்டும்தான் அந்த உலகத்துல தப்பிக்க முடியும். இந்த உலகம் அல்லாஹ் தஆலா ரொம்ப குறுகிய காலத்துக்காக நம்மளை படைச்சிருக்கிறான். இந்த உலகத்தினுடைய ஒரு நாள் எவ்வளவு கட்டாயம்? ஒரு நாள் அப்படிங்கிறது எத்தனை நாள், எவ்வளவு நேரம்? 24 மணி நேரம். காலையில கண்ணு முழிச்சா ராத்திரி வந்துருது. ஆனா மறுமையினுடைய ஒரு நாள் எவ்வளவு தெரியுமா? எவ்வளவு? யுதப்பிருல் அம்ர மினஸ் ஸமாஇ இலல் அர்தி ثم يعرج إليه في يوم கான மிக்தாருஹு அல்ஃப ஸனத்தி மிம்மா தஊதுன். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலேயும் ஜும்மாவுடைய நாள்ல ஃபஜ்ர்ல எல்லா பள்ளிவாசல்லையும் அலிஃப் லாம் சஜ்தா ஓதுவாங்க. எங்க மதரசால பிள்ளைகளுக்கு நாங்க ராத்திரில அலிஃப் லாம் சஜ்தா ஓதணும்னு சொல்லி கொடுக்குறோம். ராத்திரி நேரத்துல அலிஃப் லாம் சஜ்தா ஓதணும், தபாரக் சூரா ஓதணும். இந்த 2 சூறாவும் உங்களை கபருடைய வேதனையிலிருந்து காப்பாத்துன்னு சொல்லி அவங்கள மதரசாவுடைய சிலபஸ்லயே இருக்குது. மதரசா நிஸ்வான் மதரசா கூடிய சிலபஸ்லயே சில சூறாக்கள் மனப்பாடம் பண்ணணும் வச்சிருக்கிறோம். அதுல அலிஃப் லாம் சஜ்தா மனப்பாடம் பண்ணணும், தபாரக் சூரா மனப்பாடம் பண்ணணும், வாக்கியா சூரா மனப்பாடம் பண்ணணும், யாசீன் மனப்பாடம் பண்ணணும். அந்த அலிஃப் லாம் சஜ்தால அல்லாஹ் ஒரு ஆயத்துல சொல்றான், அந்த நாள் ஒரு நாள் என்பது இந்த உலகத்தினுடைய 1000 வருஷம் உலகம். அந்த நாள் எவ்வளவு நாள்? 1000 நாள் அல்ல, 1000 மாசம் அல்ல, 1000 வருஷங்கள் கடந்தாதான் அந்த மறுமையில ஒரு நாளை நம்ம கடக்க முடியும். ஒரு நாளை கடக்கிறதுக்கு இந்த உலகத்துல 1000 வருஷம் வாழ்ந்துருக்கு. அல்லாஹ் அக்பர். இந்த ஒரு நாள் துனியாவுல 24 மணி நேரத்தை நம்ம ஒரு நாள் வாழ்றதுக்கே பெரிய கஷ்டமா இருக்குது. என்ன சொல்றோம்? ஒவ்வொரு நாளும் செத்து பொழைக்கிறாங்க. அங்கங்க ஓடுறேன், இங்க ஓடுறேன், இங்க சம்பாதிக்கிறேன், இங்க சம்பாதிக்கிறேன். ஒரு நாளை கடக்கிறதுக்கு இவ்வளவு நாளுன்னா மரணத்திற்கு பின்னால் இருந்து அந்த கணக்கு ஆரம்பிச்சிடும். எந்த கணக்கு? எந்த கணக்கு? அல்லாஹ்வுடைய கணக்கு. அல்லாஹ்வுடைய கணக்குன்னு சொன்னா 1000 வருஷம். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்து நமக்கு 1100 வருஷம் ஆச்சு. அல்லாஹ்வுடைய கணக்கின்படி 1.5 நாள் தான். அது 1.5 நாள் தான். அதனாலதான் அல்லாஹ் அப்பவே வன்ஷக்கல் கமர், சந்திரன் பிளந்தது, கியாமத்துல நெருங்கி விட்டதுன்னு சொல்றான். சந்திரன் பிளந்து 1500 வருஷம் ஆச்சு. அப்பவே அல்லாஹ் தஆலா என்ன சொல்லிட்டான்? கியாமத்து நாள் வந்துருச்சு, பக்கத்துல வந்துருச்சுன்னு சொல்றான். ஒரு நாள் அப்படிங்கிறது 1000 வருஷம். அந்த நாளை நம்ம கடக்கணும்னு சொன்னா நம்ம கையில ஒண்ணு அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கணும், ஒண்ணு குர்ஆன் இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் எல்லாம் ஏத்துக்கலாமா? என்னுடைய மௌத்துக்கு முன்னால நான் குர்ஆன் ஓதிட்டு தான் நான் மௌத்தாகுவேன்னு சொல்லி, மௌத்தாகம் குர்ஆனை தொடாம குர்ஆனை பார்க்காம நான் குர்ஆன்ல சில ஆயத்துகளையாவது மனப்பாடம் பண்ணாம நான் மௌத்தாக மாட்டேன்னு சொல்லி நம்மளை நாமளே நீங்களே நினைச்சு பாருங்க. நீங்களே சிந்திச்சு பாருங்க. ராத்திரி போய் நான் இவ்வளவு நாளாயிருச்சு இன்னும் குர்ஆன் தொடாம இருக்கிறேனே, குர்ஆனை ஓதாம இருக்கிறேனே, நாளைக்கு அல்லாஹ் என்னை கூப்பிட்டு ஏன் குர்ஆன் ஓதலைன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? பதில் இருந்தா ஓதாதீங்க. அல்லாஹ் கேட்கும் போது பதில் உங்ககிட்ட எல்லா பதில் இருக்குதுன்னா நீங்க ஓத தேவையில்லை. பதில் இல்லைன்னா ஓதித்தான் ஆகணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாளை மறுமை நாளையில இந்த குர்ஆன் ஒன்று உங்களுக்கு சாதகமாக வரும் அல்லது உங்களுக்கு பாதகமாக வரும்.
ஒன்று உங்களுக்கு சாட்சி சொல்லும் அல்லது உங்க மேல வழக்கு போடுன்னு சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மரணிச்சு மௌத்தா போன பின்னாடி கபர்ல அடக்கம் பண்ணிருமா இல்லையா? அடக்கம் பண்ண பின்னாடி அங்க யார் நம்ம கூட இருப்பா? யார் இருப்பா? அத்தா இருப்பாரா? அத்தா, அம்மா, அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, ரொம்ப நெருங்கிய நண்பர். உலகத்துல எங்கேயாவது ஒரு மனைவி இறந்த பின்னாடி கணவன் கூட போய் இருந்திருக்கிறாரா? கணவன் இறந்த பின்னாடி எங்க உங்களை விட்டுட்டு ஒரு நாள் கூட என்னால வாழ முடியாதுங்க அப்படின்னு சொன்ன ஒரு மனைவியாச்சும் இப்ப இருந்திருக்காங்களா? இருந்திருக்காங்களா? எங்க அண்ணனும் தம்பியும் நாங்க அப்படி போத்தா போன பின்னாடி எந்த தம்பியாவது கூட போய் இருந்திருக்கிறாரா? சீக்கிரம் மண்ணை போட்டு மூடிட்டு விடியாந்து வேகலாம். வீட்டுக்கு வந்த உடனே ஒரு பாத்தியா ஓதி எல்லாம் குஸ்கா பிரியாணி சாப்பிட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. இதுதான் யதார்த்தம். ஆனா எல்லாமே போயிடுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த கபராளியுடைய அந்த கபருல ஒரு அழகான பிரகாசமான தோற்றத்துல ஒரு ஆள் எந்திரி வருவாராம். அழகான தோற்றத்துல அப்படியே ஜொலிக்க ஜொலிக்க ஒரு மனுஷர் வருவாராம். வந்து அந்த கபராளி எழுப்பி, அவரு யாரு, நீங்க யாரு, எப்படி இங்க வந்தீங்க? எங்க அத்தா என் கூட வரல, எங்க அம்மா வரல, என் மனைவி வரல, எல்லாரும் போட்டுட்டு போயிட்டாங்க, நீங்க யாரு அப்படின்னு. அந்த பிரகாசிக்கக்கூடிய அந்த மனிதர் சொல்லுவாரு, எனக்கு தெரியலையா உனக்கு, நீதான் இந்த உலகத்தில் ஓதிக்கொண்டிருந்த குர்ஆன் நான் தான் சொல்லும். யாரு? அந்த குர்ஆன் நான் தான் சொல்லும். நீ என்னை உலகத்தில் ஓதிக்கொண்டிருந்தாய், கியாமத் நாளில் எழுப்பப்படும் வரை உனக்கு துணையாக இருக்கும்படி என் ரப்பு என்னை அனுப்பியிருக்கிறான். என்னுடைய ரப்பு என்னை அனுப்பியிருக்கிறான். இந்த குர்ஆன் தான் இந்த பிள்ளைங்க ஓதி இருக்கிறாங்க. இந்த குர்ஆனை தான் மனப்பாடம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த குர்ஆனுடைய தர்ஜுமா தான் ஓதி இருக்கிறாங்க. இந்த பிள்ளைகளுடைய பெற்றோர்களுக்கு எல்லாம் மறுமையிலே உங்களை கூப்பிட்டு என்ன சொல்லுவான்? நீங்க உலகத்துல குர்ஆன் ஓதுனீங்கல்ல, இங்கேயும் ஓதுங்கன்னு சொல்லுவான். மறுமையில கூப்பிட்டு இக்ரா வர்கி வரத்தில் கமா குன்த துரத்தில் ஃபித் துன்யா. இந்த பிள்ளைங்களை கூப்பிட்டு கியாமத்துடைய நாளையில காலமெல்லாம் தொழுதுக்கு இருந்த ஒரு தொழுகையாளியை கூப்பிட்டு நீ தொழுகுன்னு சொல்ல மாட்டான். உலகத்துல தொழுதி அல்ல, இங்க தொழுகு. நோன்பு வச்ச ஆளை கூப்பிட்டு நீ நோன்பு வச்சு இல்ல உலகத்துல இங்கேயும் நோன்பு வை. ஆனா குர்ஆன் ஓதுனவங்களை மட்டும் கூப்பிட்டு அல்லாஹ் என்ன சொல்வானா? குர்ஆன் ஓதுன்னு சொல்வானா. ஓதிட்டு அல்லாஹ் ஒரு வார்த்தை சொல்வா, நீ ஓது ஓது, எவ்வளவு தெரியுமா ஓது, எங்க ஓதி முடிக்கிறியோ அதான் உன்னுடைய சொர்க்கத்தினுடைய இடம் சொல்லப்படும். உலகத்துல மத்த எல்லாத்துக்கும் சொர்க்கம் இதுதான் அல்லாஹ் டிக்ளேர் பண்ணிட்டான். ஜிஹாதுல கலந்து கொண்டவங்களுக்கு பாபுல் ஜிஹாதுன்னு ஒரு சொர்க்கம், தொழுகையாளிக்கு பாபு சலாத்துன்னு ஒரு சொர்க்கம், சதக்கா கொடுத்தவருக்கு பாபு சதக்கான்னு ஒரு சொர்க்கம் இருக்குது, நோம்பாளிகளுக்கு ரய்யான் சொர்க்கம் இருக்குது, எல்லாத்துக்கும் சொர்க்கம் இருக்குது. ஆனா குர்ஆன் ஓதுறவங்களுக்கு சொர்க்கம் எது தெரியுமா? பாபுல் குர்ஆன் ஒரு சொர்க்க வாசல் கிடையாது. அவங்களுக்கு எது குர்ஆன்னா அவங்க ஓதி எங்க முடிக்கிறாங்களோ அதான் சொர்க்கம். அந்த சொர்க்கத்துல உயர்ந்த இடத்துல அல்லாஹ் அனுப்பான். அந்த பாக்கியம் நமக்கு வேணுமா வேணாமா? வேணுமா வேணாமா? இன்ஷா அல்லாஹ் வேணும்னா குர்ஆனை தொடரும், குர்ஆனோடு தொடர்பு வச்சுக்கிறணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எல்லாரும் போயிடுவாங்க அந்த இருட்டு கபருல, புழு பூச்சிகள் நிறைந்த கபருல, மண் திரைகள் உள்ள கபருல, யாருமே இல்லாத அந்த கபருல அந்த பிரகாசமான மனிதர் வருவார். அது யாருன்னா நீங்க ஓதுன குர்ஆன் சொன்னாங்க நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த பிள்ளைங்களை கூப்பிட்டு அல்லாஹ் சொல்லுவான், ஓதுன்னு சொல்லுவான், ஓதுவான். அவங்க பெற்றோர்களை கூப்பிட்டு விடுவான். இந்த பெற்றோர்களை கூப்பிட்டு விடுவான். இங்க போட்டுருக்க நோட்டீஸ்ல அவங்க பெற்றோர்கள் பேர் போட்டிருக்கு. மறுமையில அல்லாஹ் கூப்பிடுவான். அவங்களை கூப்பிட்டு இந்த மாதிரி சிம்மாசனம் போட்டு சூரியனை விட பிரகாசமான கிரீடம் அவங்க தலையில வைப்பான் அல்லாஹ் தஆலா. இப்ப அவங்களுக்கு கிடைச்சிருச்சா இல்லையா? நமக்கு வேணுமா வேணாமா? நமக்கு வேணும்னா நம்ம பிள்ளைங்களை ஓத வைக்கணும். நம்ம பெற்றோர்களுக்கு அந்த பிரகாசம் வேணும்னா நாம ஓதணும். நீங்க முடிவு பண்ணிக்கிறீங்க. நமக்கு வேணும்னா நம்ம பிள்ளைகளை ஓத வைக்கணும். நம்ம அத்தா அம்மாக்கு அல்லாஹ் சொர்க்கத்துல உயர்ந்த இடத்துல உட்கார வைக்கணும். அவங்க தலையில கிரீடம் வைக்கணும். நம்மளை கொண்டு அவங்க பெருமைப்படணும்னு சொன்னா நாம குர்ஆன் ஓதணும். இதெல்லாம் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வாக்குறுதிகள். யார் உலகத்தில் குர்ஆனை ஓதி அமல் செய்கிறார்களோ அவர்களுடைய பெற்றோர்களுக்கு அல்லாஹ் ஒரு கிரீடம் கொடுப்பான். அந்த கிரீடம் சூரியனை விட பிரகாசமா இருக்கும். சூரியனை விட அதை கொண்டு வந்து அல்லாஹ் பெற்றோர்களுக்கு வச்சுப்பான். இதெல்லாம் இந்த பிள்ளைகள் ஓதுனாங்களா இல்லை? இந்த உலகத்தில் நீங்க ஓதுனாலும் கிடைக்கும், இவங்களுக்குன்னு கிடையாது. யார் ஓதுனாலும் அல்லாஹ் தஆலா தருவான். அதனால இந்த பட்டமளிப்பு விழாவில் பெரும் தரலா பெண்கள் வந்திருக்கிறீங்க. நீங்க குர்ஆன் ஓதிட்டீங்கன்னா உங்க பிள்ளைங்க ஓதிடுவாங்க. நீங்க குர்ஆன் ஓதிட்டீங்கன்னா உங்க கணவரை ஓத வச்சிருவீங்க.
நீங்க குர்ஆன் ஓதிட்டீங்கன்னா உங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிக்கு சொல்லி கொடுத்துருவீங்க. அதனால அல்லாஹ்வுடைய வேதம் பெரிய அமானிதம். இது இந்த அல்லாஹ்வுடைய வேதம் பெரிய அமானிதமாக நமக்கு தரப்பட்டிருக்குது. இந்த அமானிதத்தை அவங்க எப்படி கையில எடுத்தாங்களோ அதே மாதிரி நானும் எடுப்பேன்னு சொல்லி ஒரு மன உறுதி எடுத்து நியத்தோட இன்ஷா அல்லாஹ் நம்ம போலாமா? அல்லாஹ் தஆலா கபூல் செய்வானாக. இந்த பிள்ளைகளை அல்லாஹ் கபூல் செய்வானாக. இந்த பெற்றோர்களை அல்லாஹ் கபூல் செய்வானாக. இந்த மதரசாவுக்கு யார் யாரெல்லாம் பாடுபட்டு உழைக்கிறார்களோ, உதவி செய்கிறார்களோ, உபகாரம் செய்கிறார்களோ, குறிப்பாக இந்த பட்டமளிப்பு விழாவுக்கு யார் யார் எந்தெந்த வகையிலெல்லாம் உதவி செய்தார்களோ எல்லோருக்கும் அல்லாஹ் சிறந்த நற்கூலிகளை பரக்கத்துகளை அல்லாஹ் தந்தருவானாக. நம்ம அனைவரையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனுடைய தொடர்புள்ள மக்களாக ஆக்கி வைப்பானாக. ஒவ்வொரு குடும்பத்திலும் அல்லாஹ் ஆலிம்கள், ஆலிமாக்கள், ஹாஃபில்கள், ஹாஃபிலாக்களை அல்லாஹ் உருவாக்கி தந்தருவானாக. இந்த மஜ்லிஸை அல்லாஹ் கபூல் செய்வானாக. இந்த அழகான வாய்ப்பை நமக்கு தந்து இந்த நல்ல ஒரு கண்ணியத்தை தந்த இந்த நிர்வாக பெருமக்களுக்கும் ஹஸரத் பெருந்தகை அவர்களுக்கும் ஜஸாக்கல்லாஹு கைரா என்ற நட்பு துஆவை நன்றியாக தெரிவித்து விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.